நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் டெய்லி ஒரு தடவையாவது இதை நீங்கள் விசிட் பண்ணாமல் போக மாட்டீங்க. அதாங்க, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுளோட குரோம் ப்ரௌசரில் ஒரு அருமையான செட்டிங் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். பயனுள்ள செட்டிங். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் செஞ்சிருப்பாரு ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுளோட குரோம் ப்ரௌசரில் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபட்டாஃபட் கூகுளோட குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், கூகுளோட குரோம் ப்ரௌசர் ஹோம் பேஜ் இப்படியா இருக்கும். உங்களுக்கு இப்படி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்படி இல்லைன்னா கண்டிப்பாக தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். சாதாரணமாக ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வலது பக்கமாக இருக்கும், பட் இதில் இடது பக்கமாக இருக்குது. ஹோம் பட்டனை காணோம், டேபை காணோம், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு செட்டப்போடு இருக்குது. ஸோ இந்த செட்டப்புக்கு உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்கு இந்த சர்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு குரோம்னு டைப் பண்ணுங்க. அப்புறம் கோலன் பேக்ஸ்லாஷ் அதுக்கப்புறம் ஃபிளாக்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்துட்டு இந்த சர்ச் ஃபிளாக்ஸ்ல என்ன பண்ணுன்னா ஸ்டார்ட் அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் சர்ச் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் சர்ஃபேஸ் இது டிஃபால்ட்டா இருக்கா? நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எனேபிள்டுன்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டு ரீலான்ச் கொடுத்துருங்க. மறுபடியும் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். இப்போ டாப் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணீங்கன்னா பாருங்க, ஹோம் பட்டன் வந்துருச்சு, ப்ரொஃபைல் பிக்சர் வந்துருச்சு. நீங்க எத்தனை டேப் ஓபன் பண்ணீங்க அப்படிங்கிறது இதுல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3 டாட் முதல்ல பார்க்கும்போது அந்த டேப்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆச்சு, இந்த சர்ச் பாக்ஸ்க்கு கீழே டிஸ்பிளே ஆச்சு. இப்போ அது டாப் ரைட்ல ஒரு எண்ணிக்கையா உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. அதை கீழே கொண்டு வரணும். அதுக்கு மறுபடியும் என்ன பண்ணுங்க, முன்னாடி நீங்க டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா குரோம் கோலன் பேக்ஸ்லாஷ் அப்புறம் ஃபிளாக்ஸ் சர்ச், இதுல ஸ்டார்ட் அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் சர்ச். இப்போ எனேபிள் இருக்குல்ல, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டிஃபால்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரீலான்ச் கொடுத்துருங்க. இப்போ க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். பாத்தீங்களா, டாப் ரைட்ல 10 டேப் இருந்துச்சுல, அந்த டேப் ஃபுல்லா இங்க இருக்கு. எது உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கு? டாப் ரைட்ல இருக்கக்கூடியதா இல்ல இந்த சர்ச் பாக்ஸ்க்கு கீழே இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணக்கூடியதா? நீங்க முடிவு பண்ணுங்க. செமையா இருக்கா? இந்த செட்டப் உங்களுக்கு பிடிக்கலனா முன்னாடி என்ன டைப் பண்ணீங்களோ அதை மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ரீலான்ச் கொடுத்துட்டீங்கன்னா இது எல்லாம் மறைஞ்சிரும். பாத்தீங்கன்னா எல்லாமே பழைய இடத்துக்கு வந்துடும். லெஃப்ட் சைடில் வந்து ஹோம் பட்டன், ரைட் சைடில் வந்து கூகுள் பக்கத்தில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் எத்தனை டேப், அதுக்கப்புறம் 3 டாட் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி மறுபடியும் நீங்க பழைய நிலைக்கு உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரோட ஹோம் பேஜை கொண்டு வந்துடலாம். எது இதுவா அதுவா? சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மட்டும் மறக்காம கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்குள்ள சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐகான். சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.